Practical 1 to 7 quiz questions-கான answers and explanation தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நான் சொல்லிடுறேன். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 20 கொஷின் இருக்கும், 10 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 10 கொஷின் 10 மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ் 10 கொஷின் இருக்கும், 20 மார்க். இதில் மட்டும் ஈச் கொஷினுக்கு 2 மார்க் கேரி பண்ணும். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் 10 கொஷின் இருக்கு, ஈச் கொஷின் 1 மார்க். மொத்தமாக 40 கொஷின் அட்டன் பண்ணுவீங்க, 50 மார்க்ஸ்க்காக எக்ஸாம் எழுதுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸ்விட்ச் பிட்வீன் மல்டிபிள் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் ஆர் விண்டோஸ், இதுக்கான ஷார்ட்கட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் அந்த ப்ரௌசர் ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்கிறப்ப சொன்னேன், உங்களுக்கு ப்ராக்டிக்கல்லையும் சொல்லியிருப்பாங்க. ஆல்ட் டேப் அப்படின்றது ப்ரெஸ் பண்ணுறப்ப கீழே ஓப்பனில் இருக்க அப்ளிகேஷனில் ஷிஃப்ட் ஆகும். இப்போ நான் பிரேவ் ப்ரௌசர் எனக்கு ஓப்பனில் இருக்குது, ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எனக்கு ஓப்பனில் இருக்குது. நான் ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் பாருங்க, இதில் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எ ப்ரோக்ராம் கேன் பி ரன் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பை, எதுவுமே சம்மந்தம் இல்லை, அதை வச்சே நீங்கள் எந்த ஆன்சர்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ப்ரோக்ராமை எப்படி டைரக்டாக ரன் பண்ணுவீங்க அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம டைப்பிங் வெப்சைட்டே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் 2 டைம்ஸ் பண்ணுறப்ப அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் ஆகி அந்த HTML ஃபைல் நம்மளுக்கு வெப்சைட்டாக நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டாஸ்க் பார் பற்றி கேட்குறாங்க. இதில் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரீசைசிங் பற்றி கேட்குறாங்க. ஸ்டார்ட் மெனு டைல்ஸில் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. என்னோட சிஸ்டமில் இது ஒர்க் ஆகலை, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ரைட் சைடில் இருக்குல்ல, இங்கே இருக்க ஐகான்ஸை ரைட் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷோ ஆகும். ரீசைஸ் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் விண்டோஸ் லெவல் இதில் வந்து அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை, இல்லைன்னா அதில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன். இதில் ஷோ ஆகலை. நெக்ஸ்ட், டு ஆட் அ ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் மெனு ஜென்ரலி யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் மெனுவில் இங்கே ஆட் பண்ணுறது எப்படி? இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்குது, இதை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணுறேன், பின் டு ஸ்டார்ட் இருக்குது, எனக்கு இங்கே வந்துடும். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா இன்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ பட்டன் கிளிக் பண்ணி டைப் பண்ணுறேன், இங்கே பின் டு ஸ்டார்ட் இருக்குது. பின் டு ஸ்டார்ட் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, கொடுத்துட்டேன். இந்த பின் அப்படின்னு வந்து நான் பேக் வந்துடுறேன். விண்டோஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ரெஸ் பண்ணுறேன், திருப்பி இங்கே இன்ஸ்டாகிராம் வருது. அதே நான் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு தர்றப்ப எனக்கு கீழே இங்கே வந்துடும். ஸ்டார்ட் மெனு அப்படின்னா விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ஷோ ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். அதே டாஸ்க் பார் அப்படின்னா எப்பவுமே கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அது பேர் டாஸ்க் பார், இதுக்கு பேர் ஸ்டார்ட் மெனு. இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்பின் ஃப்ரம் ஸ்டார்ட். இதை நான் ரிமூவ் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார். நெக்ஸ்ட் கொஷின்ஸ், நான் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணால் அது ஃபர்ஸ்ட் ரீசைக்கிள் பின்னு தான் போய் ஸ்டோர் ஆகும். அது நெக்ஸ்ட், ரீஸ்டோர் பண்ணணும் என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணணும், ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டெஸ்க்டாப்பில் இருக்குன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் டவுன்லோட்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். நான் அதை ரீஸ்டோர் கொடுக்குறப்ப இங்கே இருக்க எல்லா ஃபைல்ஸும் என்ன ஆகும்னா இதுக்கு முன்னாடி இருந்த டெஸ்க்டாப்பில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டெஸ்க்டாப்புக்கு போயிடும். இது எல்லாமே டவுன்லோட்ஸில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டெலீட் பண்ணதுக்கு முன்னாடி இது எல்லாமே டவுன்லோட்ஸுக்கு போயிடும். எந்த இடத்துல இருந்து டெலீட் பண்ணணும் அதே இடத்துக்கு அந்த ஃபைல்ஸ் போயிடும். ரீஸ்டோர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறப்ப அது எம்டி ரீசைக்கிள் பின் அப்படின்னு கொடுத்தனா எல்லாமே டெலீட் ஆகிடும், திருப்பி அதை கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட் டெஸ்க்டாப். ஓகே, ஒரு டெஸ்க்டாப்பில் இருக்க அப்ளிகேஷனை ரைட் கிளிக் பண்ணி வியூ ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் சிஸ்டமில் ஒர்க் ஆகலை, அதனால என்னால் ஷோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
ஷார்ட்கட் ஐகான் கேன் பி ஐடென்டிஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக அப்ளிகேஷன்ஸ் இங்கே பிரேவ் ப்ரௌசர் இருக்கு, டேரெக்டாக இருக்கு. அது எங்கே பாருங்க சம்திங் கிட்டப் டெஸ்க்டாப்னு இருக்கு. பட் இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கு. ஆரோ மார்க் மாதிரி இருந்தால் அது வந்து ஷார்ட்கட் அப்படின்னு அர்த்தம். இது கிளிக் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபைல் எனக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இதுக்கும், அதே மாதிரி தான் இதுக்கும். இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான், இதுவும் அப்படிதான். இந்த மாதிரி ஆரோ மார்க் இருந்தால் அது ஷார்ட்கட் அப்படின்றது அர்த்தம். இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தேன், கிரியேட் ஷார்ட்கட்னு இருக்கா, இது கிளிக் பண்ணுறேன். ஷார்ட்கட் வந்து இந்த மாதிரி வரும். எதை கிளிக் பண்ணாலும் எனக்கு அதுதானே ஓப்பன் ஆகும். அது கிளிக் பண்ணாலும் எனக்கு அதே ஃபைல் தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உள்ளே இருக்க ஃபைல் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஃபைல் ரீநேம் பண்ணுறதுக்கு F2 வந்து நம்ம கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்விட்சிங் டேப். ஸ்விட்சிங் பிட்வீன் ஓப்பன் விண்டோஸ் கேன் பி டன் யூஸிங் ஆல் டேப். ஓப்பன் விண்டோஸ் அப்படின்னா கரண்ட்டில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன். ஆல் டேப் தர்றப்ப ஸ்விட்ச் ஆகுமான்னு கேட்குறாங்க. ட்ரூ. நெக்ஸ்ட் எ ப்ரோக்ராம் கேன் பி ஒன் பி ஸ்டார்டட் ஃப்ரம் ஸ்டார்ட் மெனு, நெவர் ஃப்ரம் ஃபைல் எக்ஸ்ப்ளோர். ஸ்டார்ட்ல இருக்க அப்ளிகேஷன் மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் இருக்கிறது ஒர்க் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் டெஸ்க்டாப் போகிறேன். இதில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் GitHub அப்படின்ற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு ஓப்பன் ஆகுதா? நான் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்தே ஒரு அப்ளிகேஷனை என்னால் ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ நெவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, பண்ண முடியும். அப்போ எங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் தப்பு, ஃபால்ஸ். வைடனிங் டாஸ்க் பார் ரிக்வயர்ஸ் அன்லாக் ஃபர்ஸ்ட். ஆமாம், இது ட்ரூ. ஆல்ரெடி நம்ம வந்து MCQஸ்லேயே பார்த்தோம், அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மெனு டைல் சைஸ் cannot be changed once the program is pinned அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். இது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது என் சிஸ்டமில் ஒர்க் ஆகலை, அதனால தான் இமேஜில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஸ்டார்ட்டில் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் சைஸ் மாற்ற முடியும். நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்துட்டு என்னால் மாற்றலாம். கொஸ்டினுக்கு வருவோம். இங்கே இருக்கு, cannot be மாற்ற முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது போய், ஸோ நான் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டெலீட்டட் ஃபைல்ஸ் ஆல்வேஸ் ஸ்கிப் த ரீசைக்கிள் பின் அண்ட் ரிமூவ்ட் பர்மனென்ட்லி. ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறப்ப ரீசைக்கிள் பின்னுக்கு போகாமல் அதுவே டெலீட் ஆகிடுமான்னு கேட்குறாங்க. அது போய், ஃபால்ஸ். ஷார்ட்கட் அண்ட் ஒரிஜினல் ஃபைல்ஸ் ஃபிசிக்கலி ஸ்டோர்டு டுவைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணேன். மோர் ஆப்ஷன்ஸ், கிரியேட் ஷார்ட்கட். இதுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறேன். 46 MB. திருப்பி இதுக்கு கிளிக் பண்ணுறேன். இதில் எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை பாருங்க. இது கேபியில் தான் இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? 46 MB இருக்குது. 46 MB இருக்குது. இது ஜஸ்ட் கேபியில் இருக்குது. அப்போ நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ஃபைல், நான் உங்களுக்கு பெயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஈஸியாக புரியும். இப்போ இங்கே ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறப்ப இந்த ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாமே இதுக்கு ஷிஃப்ட் ஆகாது. இது கிளிக் பண்ணுறப்ப டேரெக்டாக இது ஓப்பன் ஆகும். பட் இதில் இருக்க டேட்டா இதில் வந்து ஸ்டோர் ஆகாது. இப்போ நம்ம வந்து காப்பி பண்ணுற சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, இங்கே இன்னொரு ஃபைல் இருக்குது. F1 அப்படின்ற ஃபைலை நான் காப்பி பண்ணுறேன். இங்கே என்ன வரும்? F1 டாட்
காப்பி அப்படின்னு வரும். சப்போஸ் F1 வந்து 50 MB, அப்போ காப்பி பண்ணுறப்ப F1.copyயும் 50 MB இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இப்படி தான். அது ஷார்ட்கட் பண்ணுறப்ப அப்படி கிடையாது. ஒரிஜினல் ஃபைல் 50 MB இருக்கும், நம்ம ஷார்ட்கட் பண்ணக்கூடிய ஃபைல் 50 MBலாம் இருக்காது, கேபியில் ரொம்ப சின்ன சைஸில் இருக்கும். நம்ம இங்கே கிளிக் பண்ணுறப்பையும் ஒரிஜினல் ஃபைல் தான் ஓப்பன் ஆகும், ஒரிஜினல் ஃபைல் கிளிக் பண்ணுறப்பையும் அதே தான் ஓப்பன் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. கொஷினுக்கு போய்டும். 2 வாட்டி ஸ்டோர் ஆகுமா ஷார்ட்கட் தரப்ப அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து போய். Desktop icons can be arranged automatically using auto arrange icons. இந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க, இதுல ஒர்க் ஆகல. Folders can be expanded or collapsed in the navigation pane to show or hide subfolders. இப்போ இது என்ன சொல்றேன், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்றேன். இதுதான் நேவிகேஷன் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பேண்டிங் கொலாப்சிங். எக்ஸ்பேண்டிங்னா ஷோ பண்றது, கொலாப்சிங்னா ஹைட் பண்றது. இப்போ இங்க திஸ் பிசி இருக்கு, இதை கிளிக் பண்ணா எனக்கு ஹைட் ஆயிடுச்சு. திருப்பி இங்க இருக்க பட்டன் கிளிக் பண்றேன், எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ டிஸ்பிளே பண்றேன், இப்போ ஹைட் பண்றேன். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பேண்டட் ஆர் கொலாப்ஸ்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்றப்ப எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது, திருப்பி ஓஎஸ் பக்கத்துல கிளிக் பண்றப்ப திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆகுது, திருப்பி இதுல இருக்க ஃபோல்டர்ஸ் தரப்ப திருப்பி எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். எத்தனை ஃபோல்டர்ஸ் இருக்கோ அத்தனை எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை கொலாப்ஸ் பண்ணணும்னா திருப்பி நான் அதை கிளிக் பண்றப்ப எனக்கு கொலாப்ஸ் ஆகும். இதுதான் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கொலாப்சிங். இப்போ கொஸ்டினுக்கு வரும். Folders can be expanded and collapsed in the navigation pane to show and hide subfolders அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியுது. ஸோ the answer is true. Files in a folder can be stored alphabetically by name. Files in a folder, question நல்லா பாருங்க. Files in a folder can only be sorted alphabetical by name அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Files in a folder can only be sorted alphabetically by name. இதுல என்னன்னா கேன் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேன் ஒன்லி அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஃபோல்டர்ல இருக்க ஃபைல்ஸை நம்ம சார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கலி பை நேம் மட்டும்தான் இருக்கா, கிடையாது. நம்ம டேட் வச்சும் பண்ணலாம், சைஸ் வச்சும் பண்ணலாம், டைப் வச்சும் பண்ணலாம், எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேமை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் கிளிக்கிங் எ ஃபைல் and selecting properties show details such as size, type and location. ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றப்ப நான் ரைட் கிளிக் பண்ணி ஷோ பண்ணியிருப்பேன். நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்றப்ப நம்மளுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸா படிக்கணும். ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் பிரிண்ட் ஓப்பன் பண்றேன். இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஸ்டின் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். Alt tab is used to switch between open windows. Alt tab யூஸ் பண்ணி நான் விண்டோஸ்ல ஸ்விட்ச் பண்ண முடியும். ட்ரூ. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா டிக் போட்டுக்கிறேன். Only one program can be run
இன் அட் அ டைம் இன் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா என்னன்னா, கீழே வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு டைம்ல ரன் ஆகும். அது கிடையாது. இப்போ நான் ஒர்க் பண்ணுற டைம்லேயே இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுவும் ஒர்க் ஆகுது, பெயிண்ட்டும் ஒர்க் ஆகுது, பிரேவ் ப்ரௌசரும் ஒர்க் ஆகுது, ஃபைல் எக்ஸ்ப்ளோரரும் ஒர்க் ஆகுது. ஸோ செகண்ட் கொடுத்துருக்கு ஃபால்ஸ். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் ட்ரூவாக இருக்குது. ஸோ நான் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின். A program can be launched by double clicking its icon in File Explorer. நீங்கள் டபுள் ரைட் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அந்த HTML டைப்பிங் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரூ. File Explorer only displays folders, not files. File Explorerனா நம்ம ஃபோல்டரும் பார்க்க முடியும், ஃபைல்ஸும் பார்க்க முடியும். நாட் ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபால்ஸ். இப்போ இதில் எது ட்ரூ? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ அப்படின்றது தரும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். The taskbar must be unlocked before its size can be changed. ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான் அது. A taskbar can only even appear at the bottom of the screen. டாஸ்க்பார் வந்து ஸ்க்ரீனோட பாட்டம்ல மட்டும்தான் இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. Taskbar must be unlocked before its size can be changed. டாஸ்க் பார் வந்து லாக் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ண அன்பின் ஃப்ரம் டாஸ்க் பார் அப்படின்னு இருக்கு. இதுதான் டாஸ்க் பார். கீழே டிஸ்பிளே ஆகுதுல, டைம்ல இருந்து ஆப் வரையும் தான் டாஸ்க் பார். டாஸ்க் பார் லாக் பண்ணிட்டோம்னா இதுல இருக்க சைஸஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதை அன்லாக் பண்ணாதான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ட்ரூ. ஸோ இங்கே பின்னர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, நான் டி அப்படின்றத தரேன். செகண்ட் ஒன் பாருங்க. டாஸ்க் பார் கேன் ஒன்லி ஈவன் அப்பியர் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன். இது வந்து ஃபால்ஸ். டாஸ்க் பார் வந்து கீழேயும் வரலாம், மேலேயும் வரலாம், லெஃப்ட் சைடும் வரலாம், ரைட் சைடும் வரலாம். ஸோ ஃபால்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? 1 மட்டும்தான் ட்ரூ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. Next question. Pinning a program to the start adds a tile for quick access. Tile அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னதான், எனக்கு இது ஓப்பன் ஆகல, அதனால தான் இமேஜஸ்ல ஷோ பண்றேன். பின் டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்றப்ப நம்மளுக்கு இங்க ஒரு ஐகான் மாதிரி கிராஃபிக் மாதிரி விசிபிளா இருக்கா, இதுதான் டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. TILE டைல். பின்னிங் அ ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் ஆட் அ டைல் ஃபார் குயிக் ஆக்சஸ். அந்த டைலை யூஸ் பண்ணி நம்ம டக்குன்ட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம், அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ட்ரூ. அப்போ நான் என்ன பண்றேன்? டி அப்படின்றது தரேன். நெக்ஸ்ட், பின்னிங் அ ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் பர்மனெண்ட்லி டெலிட்ஸ் த ஒரிஜினல் ப்ரோக்ராம் ஃபைல். ஃபால்ஸ். நம்ம ஒரு ஃபைல்ல ஸ்டார்ட்ல பின் பண்றப்ப ஒரிஜினல் ப்ரோக்ராம் ஃபைலை டெலீட் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எதுவுமே டெலீட் பண்ணாது, அது இருக்கிற இடத்துல அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் 25th. The recycle bin temporarily stores deleted files before permanently deletion. ஆமா, நம்ம ஒரு ஃபைலை டெலீட் பண்றதுக்கு முன்னாடி பெயிண்ட்ல ஷோ பண்றேன். இது வந்து ஃபைல், இது ஃபைல் ரீசைக்கிள் பின்னுக்கு போகக்கூடிய ஸ்டேஜ். இட்ஸ் பை பர்மனெண்ட்லி டெலிட். ஃபைல் வந்து டெலிட் தரப்ப ரீசைக்கிள் பின்ல இருக்கும்.
ரீசைக்கிள் பின்ல டெலிட் பர்மனெண்ட் அப்படின்னு கொடுத்தா அது காணாம போயிடும், திருப்பி வராது. இப்போ கொஸ்டினை பார்ப்போம். Recycle bin temporarily stores the deleted files before permanent deletion. இது permanent deletion. இதுக்கு முன்னாடி before permanent deletion அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பர்மனெண்டா டெலீட் பண்றதுக்கு முன்னாடி ரீசைக்கிள் பின் நம்ம டெலீட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட், ஃபைல் ஸ்டோர் ஃப்ரம் த ரீசைக்கிள் பின் ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் லொகேஷன். ஃபைல்ஸ் ரீஸ்டோர்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஃபைலை ரீஸ்டோர் பண்ணுறப்ப அது எங்கே டெலீட் பண்ணமோ அதே இடத்துக்கு அது போய் சேர்ந்துடும். அப்போ இதுக்கும் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ இருந்தால் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்தால் போத் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபால்ஸ் தான். இந்த கொஸ்டினுக்கு ரெண்டுமே ட்ரூ. நெக்ஸ்ட், டெஸ்க்டாப் ஐகான்ஸ் கேன் பி அரேஞ்ச்ட் ஆட்டோமேட்டிக்கலி பை விண்டோஸ். ஒன்ஸ் ஐகான்ஸ் ஆர் ஆட்டோ அரேஞ்ச், தே கேன் நெவர் மேனுவலி ரீஅரேஞ்ச்ட் அகைன். ஓகே, டெஸ்க்டாப் ஐகான்ஸ் வந்து விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிக்கும், இது ட்ரூ. செகண்ட் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க, அது ஃபால்ஸ். நம்ம வந்து எப்போ வேணுமோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ அரேஞ்ச் ஆப்ஷனை ஆஃப் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், ஷார்ட்கட் பாயிண்ட்ஸ் டு த ஒரிஜினல் ஃபைல் ஆர் ப்ரோக்ராம் வித்தவுட் டூப்ளிகேட்டிங் இட்ஸ் டேட்டா. நான் ஆல்ரெடி சொன்னல, நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணுறப்ப வித்தவுட் டூப்ளிகேட்டிங் அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். சாரி, டூப்ளிகேட்டிங் அப்படின்னா காப்பின்னு அர்த்தம். ஷார்ட்கட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரிஜினல் ஃபைல் காப்பி ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வித்தவுட் காப்பி அப்படின்னு தராங்க. இப்போ கொஸ்டின் நான் தெளிவாக சொல்கிறேன். A shortcut point to the original file or program without duplicating its data. ஒரு ஃபைலுக்கு ஷார்ட்கட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறப்ப காப்பி கிரியேட் ஆகாது, அதில் இருக்க டேட்டா காப்பி கிரியேட் ஆகாது. ஃபைல் 1ல் இருக்க டேட்டா திருப்பி ஃபைல் 2 அந்த மாதிரி கிரியேட் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ. நமக்கு அதோட ஷார்ட்கட் தான் கிரியேட் ஆகும். ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் தான், நீங்கள் என்னன்னா பேக் போய் பாருங்க. நெக்ஸ்ட், டெலிட்டிங் அ ஷார்ட்கட் ஆல்சோ டெலிட் தட் த ஒரிஜினல் ஃபைல் ஆர் ப்ரோக்ராம். ஃபால்ஸ். நம்ம ஷார்ட்கட் டெலிட் பண்ணுறப்ப அந்த ஷார்ட்கட் மட்டும் தான் டெலிட் ஆகும், ஒரிஜினல் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோல்டர்ஸ் கேன் பி கிரியேட்டட், ரீநேம்ட் அண்ட் டெலிட்டட் யூசிங் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ட்ரூ தான், நம்ம எப்போதானே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ரீநேமிங் எ ஃபோல்டர் சேஞ்சஸ் த டேட்டா ஸ்டோர்டு இன்சைட் இட். ஃபால்ஸ். நம்ம ஃபோல்டரோட நேம் சேஞ்ச் பண்ணால் உள்ளே இருக்க ஃபைல்ஸில் ஏதாவது மாற்றம் ஆகுமா? எதுவுமே சேஞ்சஸ் நடக்காது, அதுதான். நெக்ஸ்ட், சார்ட்டிங் எ ஃபோல்டர் பை டேட் மாடிஃபைட் லிஸ்ட் த மோஸ்ட் recently changed files first or last. ஓகே, டேட் மாடிஃபைட் அப்படின்னு தரப்ப ஒன்று லாஸ்ட்ல, அதாவது நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் ஆர் சேஞ்சஸ் மேக் பண்ண ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி இல்லைன்னா ரீசெண்டாக சேஞ்சஸ் மேக் பண்ணதோ கிரியேட் பண்ண ஃபைல்ஸும் ஃபர்ஸ்ட் வரும். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடக்கும். ஷார்ட்டிங் ஒரு ஃபோல்டரை டேட் மாடிஃபைட் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுறப்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ. செகண்ட், ஷார்ட்டிங் எ ஃபோல்டர் ஃபிசிக்கலி மூவ்ஸ் த ஃபைல்ஸ் டு டிஃப்ரெண்ட் ட்ரைவ். ஃபால்ஸ். நம்ம ஷார்ட் பண்ணுறப்ப ஃபைல்ஸ் வேறு ஏதாவது இடத்துக்கு போகுதா? இல்லை, அதனால ஃபால்ஸ். த ப்ராப்பர்ட்டி டைலாக் ஆஃப் அ ஃபைல் ஷோஸ் இட்ஸ் சைஸ், டைப், லொகேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், கொஸ்டின் ரிப்பீட் இருக்கு. ட்ரூ. ப்ராப்பர்ட்டி டைலாக் அலோவ்ஸ் எடிட்டிங் த கண்டென்ட் இன்சைட். ப்ராப்பர்ட்டி டைலாக்கால உள்ள இருக்க கண்டென்ட் எடிட் பண்ண முடியாது, ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங். கொஸ்டின் எக்ஸாம்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்கும்னா 10 ஆப்ஷன் இருக்கும். இங்க மொத்தமா 10 கொஸ்டின் இருக்குல்ல, இந்த 10 கொஸ்டினோட ஆப்ஷன் எல்லா கொஸ்டினுக்குமே ரிப்பீட் ஆகும். ட்ராப் பாக்ஸ்ல இருக்கும். டோட்ல இருந்து அஃபிஷியலா மாடல் டெஸ்ட் வரப்போ நீங்க வேணும்னா பாருங்க, நான் அப்ப சொல்றேன். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ்ல எல்லா மேட்சோட ஆன்சர்ஸும் இருக்கும். ஓகேவா? கொஸ்டினுக்கு வந்துருவோம். ஆல்ட் டேப் தரப்ப ஸ்விட்ச் பிட்வீன் ஓப்பன் டேப்ஸ், ஆன்சர் வந்து கரெக்டாக மார்க் ஆயிருக்கு. ரீசைக்கிள் பின் வந்து டெம்பரரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு. F2னா ரீநேமு, கண்ட்ரோல் எக்ஸ்னா கட்டு, சினா காப்பி, வீனா பேஸ்ட்டு. ஷார்ட்கட் ஐகான், ஷார்ட்கட் ஐகான் நான் சொன்னல சின்னதாக ஆரோ வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட், பின் டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் மெனுவில் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்,
ஆட்டோ அரேஞ்ச் ஐகான்ஸ் தரப்ப டெஸ்க்டாப்போட ஐகான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரிட்ல அரேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுறப்ப இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை குரூப்பில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.